ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் ராஜாஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடியவர் தான் ராஜாஜி. ஓகேவா? ராஜாஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். ஓகேவா? அவர் செய்த முக்கிய சாதனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே 1937 வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? அதே மாதிரி அவர் வந்து இந்தியாவிலே முதன்முறையாக சேலத்தில் 1937 வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? அதே மாதிரி இந்த மதுவிலக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈடு செய்கிறதுக்காக 1938 விற்பனை வரியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி 1939 வந்து பார்த்திங்கன்னா கோவில் நுழைவு சட்டம் கொண்டு வந்திருப்பார். அதன் அடிப்படையில் முதல்ல கோவில் நுழைவு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாஜி இந்தி மொழியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தியிருப்பார். ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 கிட்டத்தட்ட 125 பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மொழியை கட்டாய மொழியாக கட்டாயப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி குலக்கல்வி முறையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜியினுடைய ஒரு முக்கிய பங்களிப்பாக அவருடைய காலத்தில் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து எதிர்த்திருப்பார். காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்தார் அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அதனால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து வெளியேறி புதிய கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருப்பார்.